ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாருமே பொங்கல் சூப்பராக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பொங்கலுக்கு முன்னாடினாலே பார்த்தீங்கன்னா நைட்டே கோலம்லாம் போட்டாச்சு. ஸோ அன்றைக்கி நல்லா குளிர் வேறு, எப்படியும் கோலம் காலையில் போட்டால் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நைட்டே கோலம் போட்டுட்டு மார்னிங் வந்து ஒரு 4:30 போல் எந்திரிச்சாச்சு. பட் ஆனால் எந்திரிச்சு குளித்து பொங்க வைக்கிறக்கே மணி வந்து 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் குளிச்சுட்டு சாரீ மாற்றிட்டு வரக்குள்ளேயும் கார்த்தி அடுப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கப்பானை வச்சுட்டாங்க. ஸோ அப்போ கரெக்டாக இதே ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. பொங்கல் வந்து பொங்கி வர ஸ்டேஜில், பொங்கி வர டயத்தில் கரெக்டாக நானும் வந்துட்டேன். வந்து பொங்கல் வந்து பொங்கி வரதெல்லாம் பார்த்துட்டு அத்தை தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, இந்த வீட்டில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பொங்கல், ஆஃப்டர் மேரேஜில் இது செகண்ட் பொங்கல். நானும் நினச்சேன் கார்த்தி வந்து கோலத்து மேலே கல் வச்சு பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு. பட் ஆனால் அப்படி வைக்கல. கோலத்துக்கு சைடில் தான் வந்து கல்லெல்லாம் வச்சு பொங்க வைக்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கொண்டு வந்த விறகும் வந்து சூப்பராக இருந்தனால பொங்கல் சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் வந்து அடிஷ்னல் ஒர்க் எல்லாமே அத்தைக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து பொங்கல்லாம் வச்சு சூப்பராக இறக்கியாச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுமா. ஸோ இவங்க வந்து அடி பிடிக்காமல் அந்த பொங்கலை வந்து கிண்டிகிட்டே இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்து முந்திரி, திராட்சை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து பொங்கலில் போட்டு நல்லா கிண்டி விட்டு பொங்கல் வந்து இறக்கியாச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி, இது வந்து வீட்டில் வந்து நான் எடுத்த நெய். ஸோ அந்த நெய் தான் வந்து ஊற்றிருந்தோம். ஸோ நெய் ஊற்றி ஃபைனலி வந்து பொங்கலை நல்லா கிண்டி இறக்கியாச்சு. ஸோ பொங்கல் கிண்டுற மாதிரி ஒரு சில கிளிப்ஸ் வேணும்ல. ஸோ அதனால் வந்து நானும் கார்த்தியும் பார்த்திங்கன்னா பொங்கல் கிண்டுற மாதிரி, நான் தனியாக பொங்கல் கிண்டுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இதை எடுக்கையில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி மிஸ்ட்டு வந்துருந்துச்சு. ஸோ அதை பார்க்கையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காண்டி பூஜை ரூமெல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நானும் கார்த்தியும் சேர்ந்துட்டு. நான் எப்பயும் போல் இந்த பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் எடுத்து சாமிக்கு காமிச்சிட்டு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூப்பராகவே முடிஞ்சிருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஸ்ரீக்கு வந்து லைட்டாக தான் பொங்கல் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சாஸ்திரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தேன், அதுவும் நல்லா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பொங்கல் வச்சு நல்லா சாப்பிட்ருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தில் வந்து காய்கறியெல்லாம் வந்துருந்துச்சு. சரி அதை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எடுக்க போயிருந்தோம். பூசணிக்காய் 2 பூசணிக்காய் வந்துருந்துச்சு. அது பொங்கலுக்கு தான் அறுவடை பண்ணணும்னு வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒன்று மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு, அதை வந்து அன்றைக்கி தான் அறுவடை பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ தக்காளி வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெள்ளை பூசணி வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து அன்றைக்கி சாம்பாருக்கு போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை பூசணி எல்லாமே வந்து நான் அறுவடை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எங்களோட குட்டி தோட்டத்தில் வந்து விளைஞ்ச காய்கறி தான் இந்த காய்கறி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன். ஸோ சக்கரை பொங்கலா. ஸோ இது 3ஐயும் வச்சு மார்னிங் டிஃபனை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு, இங்கே வந்து முனியாண்டி கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த முனியாண்டி கோயிலுக்கு தான் கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் அந்த கோயில் இருக்குது. எனக்கு வந்து டியூஷனில் வந்து வர பசங்க தான் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிறோம், நீங்கள் வாங்கக்கான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நானும் கார்த்தியும் வந்து போயிருந்தோம். ஸோ போயிருந்தப்போ 3 பேரும், அவங்க அம்மா அந்த பிள்ளைங்க 2 பேரும் பால் குடம் எடுத்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ முனியாண்டி கோயில் திருவிழா வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊரில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஸோ நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அந்த கோயிலில் நல்லா பெரிய விசேஷமாக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக மத்தியானத்துக்கு நாங்கள் சமையல் செஞ்சாச்சு. பட் ஆனால் அது செஞ்சு நைட்டுக்கு வச்சுட்டு நாங்கள் மத்தியானம் அன்னதானம் சாப்பிட கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆஃப்டர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க பம்பரம் கொண்டு வந்துருந்தாங்க, ரொம்ப வருஷமாச்சு விளாண்டு. ஸோ நானும் சுற்றினேன், சூப்பராக சுற்றுச்சு. ஸோ பம்பரம் சுற்றி விளாண்டதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மற்ற கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க. வரவுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு.
ரோட் சைட் காளான் ஃப்ரை தான் செஞ்சுருந்தாங்க. இலக்கியா தான் செஞ்சுருந்தா இது எல்லாமே. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அதில் வந்து சில்லி சாஸ் நிறையா ஊற்றிட்டான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து இதாக தான் இருந்துச்சு. பட் அடுத்த நாள் செஞ்சுருந்தாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட் இந்த மாதிரி ஃபயர் கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதே முனியாண்டி கோயிலில் கறி விருந்து ஒரு 40 கெடா பக்கம் வெட்டியிருந்தாங்க. ஸோ எங்கள் ஊர்லேயே 3 முனியாண்டி கோயில் இருக்குது. 3 முனியாண்டி கோயிலையும் இதே மாதிரி கறி விருந்து தான் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை, எல்லாருமே கோயிலில் தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நல்லா வச்சாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.